குழந்தைங்க வரும்போது பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, இந்த குழந்தை பிரஷ் பண்ண மாட்டேங்குது. என்னதான் சொன்னாலும் அடம் பிடிக்குது. அதுவும் தூக்கத்த நைட்ல பண்ணவே மாட்டாங்க. என்ன பண்றது டாக்டர்ன்னு கேட்பாங்க. 2, 3 வழிகள் இருக்கு. ஒண்ணு வந்து ஸ்கூல்ல அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லணும். ஏன்னா ஒரு 10, 15 ஸ்கூல் அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து பிரஷ் பண்ண ஒரு குரூப் ஆக்டிவிட்டி மாதிரி ஆச்சுன்னா, அது பழகிடுவாங்க சீக்கிரம். அதை பழகிட்டு வந்து வீட்டுக்கு வரும்போது நீங்க பேரண்ட்ஸும் அவங்க கூட சேர்ந்து பண்ணணும். ஸோ சூப்பர்வைஸ் பிரஷிங்னு சொல்லுவோம். அதாவது குழந்தைங்க பிரஷ் பண்ணும்போது நீங்களும் சேர்ந்து பண்ணணும். அது அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும். 2வது ஒரு 6 வயசு வரையும். ஏன்னா அதுக்கு முன்னால அன்சூப்பர்வைஸ்ட் அவங்களே பண்ணாங்கன்னா விழுங்கிடுவாங்க. ஏன்னா நல்ல நம்ம கொடுக்குற பேஸ்ட் தான் ஃப்ளேவர் பேஸ்ட்டு கொஞ்சம் கலர்ஃபுல் பேஸ்ட்டாக கொடுப்போம். நல்லா இருந்ததுன்னா அப்படி விழுங்கிடுவாங்க. அது ரொம்ப தப்பு. ஏன்னா அதில் உள்ள ஃப்ளூரைட்லாம் அதிகமாக உள்ளே போச்சுன்னா அதனால கெடு வரும். சூப்பர்வைஸ் பிரஷிங் ஒரு 6 வயசு வரை நீங்கள் கூட சேர்ந்து பண்ணணும். அதே மாதிரி இந்த ப்ரஷ்லையும் மோட்டரைஸ் ப்ரஷ் வந்திருக்கு இப்போ. அது கொஞ்சம் அந்த ஒரு விளையாட்டு சாமான மாதிரி ஒரு டாய் மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கலர் கலராக இருக்கும். அது மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுவும் அவங்களுக்கு கொஞ்சம் பிடித்தமான இருக்கும். அந்த பழக்கம் வந்துடும். ஒருக்கா பழக்கம் வந்துருச்சுன்னா விடவே மாட்டாங்க. பல் தேய்க்காமல் அவங்களாலே தூங்க முடியாது.